ஆயில் 30 ml நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டையுமே நல்லா போட்டு அந்த பேஸ்ட் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து தனியாக வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த பேஸ்ட் கூட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து அதுக்கு மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு ரேப்பர் இருந்தால் ரேப்பர் எடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் இந்த டிஃபன் பாக்ஸோட மூடியே போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 8 hours வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும். ஸோ வாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ் 8 hours கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம தெளித்த தண்ணிக்கும் இப்போ இருக்கிற தண்ணி கலருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பர் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஸ்டெயின் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி